ஹெல்த்தியான டேஸ்டியான அருமையாக இருக்கக்கூடிய இட்லி மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து தனியாக கொட்டிக்கணும். அதே கப்பில் 1/2 கப்பு கடலப்பருப்பு அதையும் நல்லா செவக்க கைவிடாமல் வறுத்து அது தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கணும். இது வெள்ளை எள்ளு, இது 1/2 கப்பு. இது மாதிரி அந்த பொரியும் அந்த டயத்தில் தனியாக எடுத்து கொட்டிக்கணும். அப்புறம் 2 கைப்பிடி கருவேப்பிலை. இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு துடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இது மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். அந்தளவு வறுத்துக்கணும். அடுத்து 50 காஞ்ச மிளகாய். நான் காரம் கம்மியாக குழந்தைக்கு செய்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கல் உப்பு, இதெல்லாம் அதிலே வறுத்துட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய்க்கு 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கணும். மிளகாவை தனியாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பை நல்லா பொடிச்சிக்கணும். சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.